தடைகளை அடையாளம் காணுங்கள். தடைகளை அடையாளம் காணுங்கள். மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டீங்களா? சரி, இப்போ 25 26 வசனங்களை நம்ம படிக்கணும். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறைவு உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அந்த வார்த்தையை கவனிங்க. உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவர்களுக்கு மன்னியுங்கள். அடுத்த வசனம் பாருங்க. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அல்லேலூயா. இங்கே ஒரு தடையை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. தம்பி கவனிச்சுக்கிடுங்க. பைபிள் சொல்லுது, உங்கள் தப்பிதங்களை அவரும் மன்னியாதிருப்பார். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, உங்கள் தப்பிதங்களை அவரும் மன்னியாதிருப்பார். இப்போ நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, என் பாவங்களை மன்னிங்கப்பா, என் குறைவுகளை மன்னிங்கப்பா, நான் அறியாமல் செய்தவர்களை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி போராடி 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 ஜெபம் பண்ணுதேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நீ எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். பல்ல கவனிங்க. பரமா பிதா தோத்திரம் தோத்திரம் அவருடைய பாவங்களை மன்னிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய அவர்களை என்ன யாரா பாக்கியவான்கள்னு சொல்லு பைபிள் படிக்குது. நம்ம மன்னிக்கப்பட்டதுனால தான் ரட்சிக்கப்பட்டோம். நம்ம மன்னிக்கப்பட்டாதான் ரட்சிக்கப்படுவோம். நம்ம மன்னிக்கப்பட்டாதான் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்ம மன்னிக்கப்பட்டாதான் நன்மையை அனுபவிப்போம். புரியுதா இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமீன், ஆண்டவரும் உங்களை மன்னியாதிருப்பார். நம்முடைய தெய்வம் மன்னிப்பதில் தயை பெருத்தவர். சொல்லுங்க அந்த வார்த்தையை. சரி, அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது நம்முடைய தெய்வம் மன்னிப்பதில் தயை பெருத்தவர். நம்ம ஆண்டவரை போல மன்னிக்கிறது வேற யாருமே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் மன்னிச்சதுனால தான் நான் இன்னைக்கு பலிபீடத்தில் நிற்கிறேன். ஆண்டவர் மன்னிச்சதுனால தான் நீங்கள் ஆலயத்தில் இருக்கிறீங்க. ஆண்டவர் மன்னிச்சதுனால தான் நான் ஊழியத்தில் இருக்கிறேன். ஆண்டவர் மன்னிச்சதுனால தான் நம்ம ஜெபத்துக்கு பதில் வருது. ஆனால் பைபிள் சொல்லுது, நம்முடைய வாழ்க்கையில் சில தடைகளுக்கு காரணம் நம்முடைய பாவங்கள், நம்முடைய குறைவுகள், நம்முடைய ஞானமற்ற செயல்கள். மன்னிக்கப்படாத ஒரு தடைகளுக்கு காரணம் நம்முடைய மன்னியாமை என்கிற குணமே. அல்லேலூயா. நீங்களும் நானும் மன்னிக்கப்படணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? மன்னிக்கிற குணம் இருக்கணும். அநேகர் ஆண்டவரே என்னை மன்னியமப்பான்னு சொல்லுவாங்க. உடனே ஆண்டவர் சொல்லுவார், நீ மைனிய மன்னியப்பான்னு சொல்லுவார். ஆண்டவரே எனக்கு மன்னியப்பான்னு சொல்லுவார். உடனே ஆண்டவர் சொல்லுவார், நீ உன் சகோதரனை மன்னியப்பான்னு சொல்லுவார். ஆண்டவரே நீர் என்னை மன்னிக்கவில்லை என்றால் நானுமே விடமாட்டேன்னு சொல்லுவார். உடனே சொல்லுவார், ஆண்டவரே நீ அவளை மன்னிக்கவில்லை என்றால் உன்னை நல்லாவ விடமாட்டேன்னு சொல்லுவார். அப்போ அநேகருடைய ஜீவிதங்களிலே நன்மைகள் வராததற்கு காரணம், அநேகருடைய ஜெபங்களுக்கு பதில் வராததற்கு காரணம், அநேகருடைய ஜெபமே தோத்திர உபவாசங்களுக்கு பதில் வராத காரணம், நான் மன்னிக்கப்படுகிறதை விரும்புகிறேன், ஆனால் நான் மன்னிக்கிறதை விரும்பவில்லை. நான் மன்னிக்கப்படுகிறதை விரும்புகிறேன். நான் ஆலயத்தில் வந்த உடனே, அப்பா செவ்வாய்க்கிழமை வரலப்பா, புதன்கிழமை வரலப்பா, வெள்ளிக்கிழமை வரலப்பா, ஞாயிற்றுக்கிழமை பிஸி ஆகிட்டப்பா, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை 10 மணி போல் வந்திருக்கு, ஆண்டவரே என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக. உடனே ஆண்டவர் சொல்லுவார், தோத்திரம், நம்ம நீ மன்னிக்கப்படுவதை விரும்புகிறாயே, நீங்கள் மன்னிக்கப்படுகிறதை விரும்புகிறீர்களே. ஆலயத்திலே வந்தவுடனே ஆண்டவர் உங்கள் குறைவுகளை, குற்றங்களை, மீறுதல்களை, பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களே. ஆண்டவர் உங்களை மன்னிக்க வேண்டுமானால் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. பத்தியெல்லாம் சவுண்டு குறைஞ்சிட்டு
கைகளை உயர்த்தி வரலேலூயா. அப்போ நான் ஆண்டவரிடத்தில் விரும்பும் பொழுது, நான் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் அடுத்த நிமிஷத்தில் எனக்கு உதவி செய்யணும், அடுத்த நிமிஷத்தில் எனக்கு ஜெபம் கேட்கப்படணும், அடுத்த நிமிஷத்தில் கர்த்தரை மன்னிக்கணும். ஆனால் நான் 20 வருஷமாக வைராக்கியத்தை மனசில் வச்சுருக்கேன், நான் 15 வருஷமாக மன்னிக்காமல் இருக்கிறேன், நான் 10 வருஷமாக மன்னிக்காமல் இருக்கிறேன். ஆனால் நான் செய்கிற குறைவு, நான் ஒரு நாள் சீர்பொருந்த மாட்டேன், நான் ஒரு நாள் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடை பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்த பார்வை அல்ல, மந்திரவாதம் அல்ல, பிசாசின் கிரியை அல்ல, உங்களுடைய நாள் பலன் அல்ல, உங்களுக்கு நட்சத்திர பலன் அல்ல, உங்களுக்கு உண்டான கேடுபாடுகள் அல்ல. முதல்ல நம்முடைய மன்னியாத குணமே உன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு தடை. நானே தோத்திரை எப்படியாவது மன்னிக்கப்படணும், என் பாவம் மன்னிக்கப்படணும், என்னுடைய அக்கிரமம் மன்னிக்கப்படணும், நான் செய்த அந்த தோத்திரம் எனக்கு அற்புதம் நடக்கணும், என் தொழில் ஆசீர்வதிக்கப்படணும். அப்பா 100 மடங்கு பலன் வரும்னு சொன்னீரே ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். ஆண்டவர் சொன்ன, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா உன்னிடத்தில் இருக்கிற இந்த கடின இருதயம் மாறணும், உன்னை மன்னிக்காத இருதயம் மாறணும், மன்னிக்காத இருதயம் உன்னை விட்டு மாறணும். நீங்கள் மன்னிக்காத பட்சத்திலே நீங்கள் மன்னிக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. சில சொல்லுவான், பாஸ்டர் இப்போ வர வர சாமமா போடுதார். அது நான் போட்டதில்லை. மறுபடியும் இந்த 26, 25, 26 வசனங்களை படிங்க. 25, 26. ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25, 26. பிள்ளைக்கு கூட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து படிங்க பாப்போம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைவுகளை அவனுக்கு மன்னியுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யார் மன்னிக்கணும்? யார் மன்னிக்கணும்? நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது. அப்ப ஜெபிக்கிறவன் மன்னிக்கிறவனா இருக்கணும். அல்லேலூயா. 5 மணிக்கு ஜெபம் பண்ணாலும் சரி, 10 மணிக்கு ஜெபம் பண்ணாலும் சரி, 12 மணிக்கு ஜெபம் பண்ணாலும் சரி, நடுராத்திரி ஜெபம் பண்ணாலும் சரி, அப்பான்னு சொல்லுகிற பிள்ளை ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், நீ ஜெபிக்கிறது சரி, யாரையெல்லாம் இதுவரை நீ மன்னிக்காம இருக்கிறியோ எல்லாரையும் போய் மன்னிச்சிட்டு வந்துட்டு வேற அப்பாயோ பெரியப்பாயோ. இல்லைன்னு சொன்னா உன் ஜெபமே உனக்கு பெரிய ஆப்பா ஆயிப்போ. அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு கேளுங்க, புரிஞ்சுதான் காரியம் பிடி கிடச்சா. அல்லேலூயா. அப்போ நமக்கு இவ்வளவு நாளும் நம்ம பண்ணின ஜெபங்கள், நம்ம பண்ணின ஆராதனை, நானும் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே காலையில் பார்த்தா ஜெபம், மத்தியானம் பார்த்தா ஜெபம். சில ஆட்கள் சொல்லுவாங்க, எப்பளும் ஜெபம் பண்ணி இவருக்கு என்னத்தன்னு சொல்லுவாங்க. ஆமை தோத்திரம், ஆமை ஜாமக்கார ஜெபம், குழு ஜெபம், தொடர் ஜெபம், தோத்திரம் உபவாச ஜெபம், 2 நாள் கேப்பு கடந்து அந்த 2 நாளையும் தோத்திரம். ஆமாம், விலையில் போய் ஏதாவது வேலை செய்யலான்னு வா ஜெபத்துக்கு வா ஜெபத்துக்கு வானது படாத பாடுபடுத்துறார் அப்படின்னு நீங்க என்ன குறை சொல்லுதியா? வாழ்த்துக்கள். ஆனா ஒன்னு சொல்லுங்க, இவ்வளவு ஜெபம் பண்ணி சில நல்லாவில்லையே, இவ்வளவு ஜெபம் பண்ணி ஒரு விடுதலை வரலையே, இவ்வளவு ஜெபம் பண்ணி ஒரு பிரகாசம் வரலையே, இவ்வளவு ஜெபம் பண்ணி ஒரு வளர்ச்சி வரலையே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இதுக்கு என்ன காரியம்னு பார்த்தா, அவன் ஜெபிக்கிற பலருடைய இருதயம் மன்னிக்காத இருதயமா இருக்கு. ஜெபிக்கிற பலருடைய இருதயம் இன்னும் மன்னிக்காத இருதயமா இருக்கு. நான் செத்தாலும் பேச மாட்டேன், செத்தாலும் அவ வீட்டுக்கு போக மாட்டேன், செத்தாலும் அவளுக்கிட்டே இருந்து ஒருபடி ஆகாரம் வாங்கி திங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த லாங் பொருத்தனைகளை பண்ணி வச்சுட்டு ஆலயத்தில் வந்து ஒரே ஜபம். எப்ப எழுப்புதல் வரப்பா? நீ செத்தப்பரு வரும்பா, நீ உயிரோட இருக்கிறது வரைக்கும் வராது. ஏன் தெரியுமா? ஜெபிக்கிறவனுடைய இருதயம் மன்னிக்காத இருதயமா இருக்கு. ஜெபிக்கிறவனுடைய இருதயம் மன்னிக்காத இருதயம். ஏன் மன்னிக்கவில்லை? உன்னுடைய கடின இருதயத்தினாலே, உன்னுடைய பெருமையின் இருதயத்தினாலே, உன்னுடைய அகந்த
பிள்ளையின் இருதயத்தினாலே என்ன செய்யப்படுகிறது? மற்றவர்களை மன்னிக்காதபடியினாலே நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே அப்படியே ஸ்டோர் ஆகி இருக்கு. ஆண்டவர் சொல்லுவா, நீ ஜெபம் பண்ணின ஜெபத்துக்கு நீ நல்ல காலத்தில் மன்னிக்க வேண்டியவனை மன்னிச்சிருந்தா எப்படி வளர்ந்திருப்ப தெரியுமா? நீ எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா தெரியுமா? நீ ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வந்து வளர தொடங்கின வேகத்தில் இன்னைக்கு நீ வளர்ந்து வந்திருப்பேன்னா நீ உன் குடும்பம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? இடையில சிலருக்கு மேல மனஸ்தாபப்பட்டு என்னைக்கு மன்னிக்கிற இருதயத்தை நீ இழந்தியோ அன்னைக்கு உன் வளர்ச்சி, உன்னுடைய முன்னேற்றம், உன் பிரகாசம் நின்று அது உனக்கு தெரியுமா? மன்னிக்கப்பட வேண்டுமானால் மன்னிக்கிறவனா இருக்கணும். நீ ஜெபம் பண்ணும் பொழுது, ஜெபத்தை ஆரம்பிக்கும் பொழுது இடத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே யாரையாவுக்காவது மனஸ்தாபம் இருக்கா, யார்த்தையாவது பேசாம இருக்கனா, யார்த்தையாவது விட்டு கொடுக்காம இருக்கனா, யாரையாவது மன்னிக்காம இருக்கனான்னு உட்கார்ந்து யோசிக்கணும். யோசிச்சுட்டு ஆமா மைனிட்ட பேசல, பெரியமேட்ட பேசல, அவங்கள மன்னிக்கல, அக்கால மன்னிக்கல, அண்ணனை மன்னிக்கல, அப்போ நம்ம ஜெபம் விருதாவா பெயரும், வேஸ்டா ஜெபத்தை வேஸ்ட் பண்ணண்டா. அதனால முதல்ல என்ன செய்யணும்? அவர்களை மன்னிச்சிட்டு வேணும் ஆராதிக்கிறதும், கை தட்டுகிறதும், பாட்டு பாடுகிறதும், ஆவியில நிரம்பியதும், அந்நிய பாஷை பேசியதும், தரிசனம் காணுகிறதும், ஆத்மாதாயம் செய்யதும். தாஞ்சத்து மீன் பிடிக்கப்படாது. 12 சொன்னது ஒன்று படியும். அப்போ எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. மக்களே, ஆண்டவர் வந்து ஒருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. அப்ப தெய்வ மக்களை பார்த்து பரிசுத்த பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் தெய்வம் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேணும்? எதற்காக? மன்னிக்கப்படுவதற்காக. என்னதற்காக? மன்னிக்கப்படுவதற்காக. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை படிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை படிங்க. எப்படிங்க? ஒருவரை ஒருவர் தாக்கி, ஒருவரை ஒருவர் அப்ப தாக்கப்படாது. ஒருவரை ஒருவர் என்ன செய்யப்படாது? தாக்கப்படாது. ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? தாங்கணும். அல்லேலூயா. ரைட். அடுத்து, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அடுத்த வசனம் எத்தனாவது வசனம்? 14. வாசிங்க. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து. மகளே, உன்னுடைய அன்பு சரியா இருக்கும்னா மன்னிக்காம இருக்காது. நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதனுடைய அன்பு பூரணமானதா இருக்கும்னா அவனால யாருகிட்டையும் பிணக்கமா இருக்க முடியாது, அவனால யாருகிட்டையும் சண்டையா இருக்க முடியாது, அவனால யார்கிட்டையும் பேசாம இருக்க முடியாது, அவனால யாரு கூட மன்னிக்காம இருக்க முடியாது. பூரண அன்பு என்ன செய்யும்? பயத்தை புறம்பே தள்ளும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். அவ்வளவுதான். நீங்க இரக்கம் செய்யலைன்னா உங்களை தெய்வம் நியாயம் தீர்க்கும் பொழுது ஆண்டவரிடத்துல எதை இரக்கத்தையே பார்க்க முடியாது. ஆனா நம்ம இரக்கம் உள்ளவர்களா, மன்னிக்கிறவர்களா, விட்டு கொடுக்கிறவர்களா, தாழ்மை உள்ளவர்களா, நேசிக்கிறவர்களா இருந்தா அவருடைய நியாயாசனத்தில் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும், நமக்கு தோத்தர் அன்பு கிடைக்கும், நமக்கு தயை கிடைக்கும். அப்ப நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, நாம் எந்த அளவினால் அளக்கிறோமோ அதே அளவினால் நமக்கு அளக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. ஆர்ப்பரிப்பா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னும் மன்னியாது இருந்தால் உனக்கு ஐயோ. அல்லேலூயா சொல்லுவாங்களா? அல்லேலூயா. அதுதான் மக்களே சோமன். ஆண்டவரே, நான் இன்னாரிடத்தில் இன்னாரை மன்னிக்கல. இந்த வாரம் நமக்கு ஆண்டவர் நல்ல தருணத்தை தந்திருக்கிறார். ஐம் சாரி சிஸ்டர், என்னை மன்னிச்சிருங்க. ஒருவேளை தோத்தர் அவங்க எனக்கு மேல மனஸ்தாபம் இருக்கலாம், போய் ஒப்புரவாயிரு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அதை கூட சேர்ந்து இன்னொரு வசனத்தை கூட படிக்க போகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22, 23, 24 படிங்க பார்க்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22, 23, 24 படிங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன். எப்படிங்க? தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். இயேசுப்பா, அல்லேலூயா. அப்போ பைபிள் என்ன அழகா சொல்லுகிறது? நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறவன் யார்? நம்ம திருவிருந்து பகுதியில் வாசிப்போம் இல்லம்மா, 11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 32 நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோட நியாய தீர்க்கப்படாமல் கர்த்தரால என்ன செய்யப்படுகிறோம்? நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, ஆண்டவருக்காக வாழ நம்ம அர்ப்பணித்ததுனால, நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டதுனால நமக்கு என்ன கிடையாது? நியாய தீர்ப்பு கிடையாதுன்னு பைபிள் சொல்லுது. ஆனா இப்படிப்பட்ட நான் எல்லாருக்கிட்டையும் கோபம், எல்லாருக்கிட்டையும் சண்டை, அவன்கிட்ட கோபம், எதுக்கு அடுத்தாலும் கோபம், அண்ணனுக்கிட்ட கோபம், அக்காளுக்கிட்ட கோபம், அப்படியே சண்டை பிடிச்சிட்டு நடந்தா தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தேவையில்லாம கோபப்படுகிற சுபாவம் இருக்கா? நம்ம நினைக்கிறது பயங்கர சாதனைன்னு உன்னை நியாய தீர்ப்பில் கொண்டு நிறுத்திடும். எதுக்கு எடுத்தாலும் கோபம். சில ஆட்கள் காண்டாமிருகத்துக்குப்ப. சரி, கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு சகோதரி தோத்துறோம் அடிக்கடி ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். என்னடா பார்த்தேன்? வானத்தில் மேகமா இருந்து. நாங்கள் கண்ணை திறந்தாலும் அப்படிதான் தெரியுது. நீ கண்ணை மூடியும் உனக்கு மேகம் தெரியுது, எனக்கு திறந்த சாலையும் மேகம் தெரியுது. என்ன கூடாரத்துக்குள்ளே இருந்தால் சீட்டு தான் தெரியுது, மேகம் தெரியறது. ஒரு நாள் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சகோதரனை ஒருவர் என்ன சொல்லுகிறது? ஒரு கிழிந்த வஸ்திரம் ஒன்று மூடி இருக்கிறத கண்டு. அப்போ நான் இந்த சகோதரனுக்கு மனைவியை கூப்பிட்டு, சகோதரி தோத்தர், உங்கள் சகோதரன் நல்ல சரிசனம் ஜோபம் ஊழியம் பயங்கரமாக இருக்கார், ஆனால் இந்த சகோதரன் வீட்டில் எப்படின்னு கேட்டேன். அந்த சகோதரி, பைபிள் ஒரு வசனம் உண்டு, அப்பொழுது 1/2 மணி நேரம் மௌனம் உண்டாயிற்று. எப்போ பாருங்க, பரலோகத்துக்கு அடுத்த தரிசனம் தான். தேவ தூதர்கள் வந்தாங்க. பாஸ்டர் வழியில் ஒரு களை நின்னது, அதை ஆண்டவர் பிடிங்கி நேர கொண்டு போனார். இப்படியே தான் பாப்பா. அப்போ நான் ஒரு நாள், ஆண்டவரே இந்த சகோதரர் ரொம்ப தரிசனம் பார்க்காரு, அப்பா கடைசி வரைக்கும் தரிசனத்தில் நிற்கட்டும்னு ஜெபம் பண்ணும்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு பழைய அழுக்கு வஸ்திரம் மேலே கிடக்கு. அப்போ இந்த சகோதரியை கூப்பிட்டு கேட்டா, பாஸ்டர் நான் சொன்னேன்னு சொல்லப்படாது, ஐயோ கொலைவாதம் நடக்கும். அப்ப நான் யோசிக்கிறேன், இவன் நியாய தீர்ப்புக்கு பாத்திரவான். இவனால வீட்டில் சமாதானம் இல்லை. இவன் வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு மிருகம் எண்டரான போல இருக்கு. இல்லையா மகளே, என்ன ஆவியில் நிரம்பினாலும் சரி, உனக்கு காண்கிற சகோதரன்ட்ட முகம் பார்த்து சிரித்து பேச முடிஞ்சா நீதாடா ஆத்மீக. வஞ்சக பிடிச்சி புத்தி உள்ளவன் எல்லாம் சிரித்து பேச மாட்டேன். பேச மாட்டேன். ஆமாம், டேய், காண்கிற சகோதரன்ட்ட சிரித்து சந்தோஷமாக பேசாதவன் கள்ளம்பில். அவன் என்ன வெள்ளை துணி கொடுத்தாலும் சரி, ஒரு தெய்வ பிள்ளையால் சிரித்து சந்தோஷமாக பேசாமல் இருக்கணும் முடியாது. ஆத்மீகத்தை பற்றி என்ன நினச்சியா? இப்போ அந்நிய பாஷை பேசுறதா? சிரிக்குமில்ல மக்கா கண்டா. நல்லா இருக்கீங்களா? போன வாரம் ரொம்ப சோர்வாக இருந்தீங்களா அண்ணே? நல்லா இருக்கீங்களா அண்ணே? அக்கா பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா? வேலைகள் இருக்குதா? நல்லா இருக்கீங்களா அண்ணே? ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார்னே. இப்படி முகம் பார்த்து பேசணும் மக்களை. தூட்டம் இறக்கி வச்சு நடக்காதல்ல, அது பேய் பிசாசு தான் உருன்னு இருக்கும். இப்போ நீங்கள் கொஞ்சம் சிரிக்க தொடங்கி இருக்கு. ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் எதற்கு பாத்திரவான்? நியாய தீர்ப்புக்கு பாத்திரவான். ஒன்னி மன்னிக்கணும், இல்லைன்னா மன்னிப்பு கேட்டு ஒப்பரவாயிட்டு வேணும் கரண்டும். அப்போ தெய்வம் எவ்வளோ கவனமாக இருக்கிறார். இதெல்லாம் மக்கள் ஜீவித தடைகள் மக்களே.
காணிக்க கொடுக்கனே, ஆண்டவருக்கு கொடுத்தனே, ஆண்டவருக்கு கொடுத்தனே, கொடுத்தா நன்மை வரும்னு சொன்னாங்களே, கொடுத்த எனக்கு ஒன்றும் வரலையே, கொடுத்த உனக்கு இருதயம் சரியில்லையே. இன்னைக்கு அநேகர் பாருங்க குற்றப்படுத்துறதுலே இருப்பான். மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல மன்னிப்பு கேட்க. ஐம் சாரி மக்களே. நான் எத்தனையோ பிள்ளைகள்கிட்ட பார்த்துருக்கேன்னு, சாரின்னா சாரி, ஐம் சாரி மக்களே, என்னை மன்னிச்சு. தப்புன்னு மனசில் கண்டா அது எவன் இல்லை கேட்டுறான். அதனால் நமக்கு என்ன வரப்போகுது? கர்த்தர் ஒரு குறையும் வைக்க மாட்டார். மேலே 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 வளர்ந்துக்கிட்டே இருப்பார், உயர்த்திக்கிட்டே இருப்பார். கர்த்தர் ஊழியங்களை தந்துக்கிட்டே இருப்பார், அபிஷேகத்தை தந்துக்கிட்டே இருப்பார், வரங்களை தந்துக்கிட்டே இருப்பார். பேசிட்டு இருப்பார். பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா? ஏளனமாக பேசணுமே கிட்டையும் பிரைஸ் லார்ட் பிரதர்னு ஏன் சொல்லுதோ? ஏன் அவனை அவன் பார்த்துக்கிட்டு தான் நம்ம சந்தோஷமா நம்ம இருதையும் சரியா இருக்கா? ரைட், அல்லேலூயா. பேச்சு போயிட்டே இருக்கணும். மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை என்ன செய்கிறார்கள்? போக்கடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்மீகங்கிறது விளையாட்டு கிடையாது. வசனத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும், ஒப்புரவாகணும், மக்களை மன்னிக்கணும். ஆண்டவருன்னு ஆசீர்வதிப்பா. அதனால் உன் குடும்பம் கெட்டே போவ, அதனால் உன் குடும்பம் கெட்டே போவ. இன்னைக்கு தெளிவாக இது வசனம், இது நான் ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா சொல்லலையே, வேத வசனத்தை மையப்படுத்தி சொல்லுங்க. இந்த வசனத்தை தேவனுடைய வார்த்தை என்று நீ நம்புவாயானால் இன்னைக்கு கீழ்ப்படி. இன்று முதல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு வேலை ஹோம்ஒர்க் என்ன தெரியுமா? ஆறுகிட்ட எல்லாம் ஒப்புரவாகணும், யாரையெல்லாம் மன்னிக்கணும், யார்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும், யாரையெல்லாம் மன்னிக்கணும், யாருக்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும், யாரெல்லாம் மன்னிக்கணும், யாருக்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும். முதல்ல லிஸ்ட் எடுக்கணும். இன்னைக்கு போயிடணுன்னு முதல்ல லிஸ்ட் எடுக்கிறது அதான். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எல்லாம் ஞாபகப்படுத்துவார். நம்ம எந்தெந்த காரியத்துக்கு ஒப்புரவாகணும், மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். ஞாபகப்படுத்திட்டு தோத்திர இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயும் டைம் எடுத்து போய் சாரி கேட்டு ஒப்புரவாகி பேசி சிரித்து சந்தோஷமாக வாருங்க. அடுத்த நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை